வணக்கம். ஐந்தாம் வீடுங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான பாவகம். புத்திசாலித்தனம், பூர்வ புண்ணியம், குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த ஐந்தாம் வீடுதான். இதை பற்றி விரிவா இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு கூர்மையான அறிவும் புதிய விஷயங்களை கற்கும் திறனும் இருக்குங்கிறதை ஐந்தாம் வீட்டோட சப்லார்டு தான் தீர்மானிக்குது. இந்த வீடு சுப கிரகங்களோட தொடர்பு கொள்ளும்போது படிப்புலையும் அறிவாற்றலையும் அவர்கள் முதன்மையா விளங்குவாங்க. குழந்தை பாக்கியத்தை ஆய்வு செய்ய ஐந்தாம் வீடுதான் முதன்மையானது. 2, 5 மற்றும் 11 ஆகிய வீடுகளின் தொடர்புகள் அமையும் போது நல்ல சந்ததி பாக்கியம் அமையும். அதுவே 4 மற்றும் 10 ஆகிய வீடுகளின் தொடர்புகள் வந்தால் குழந்தை பாக்கியத்தில் சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கலைத்துறை, சினிமா, இசை, எழுத்து மற்றும் விளையாட்டுல சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐந்தாம் வீடு ரொம்பவே பலமா இருக்கணும். அபோர்ட்ஸ் மற்றும் கிரியேட்டிவ் துறைகளில் வெற்றி பெறவும் பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் வரவும் இந்த வீட்டின் சுப அமைப்பே காரணம். முந்தைய பிறவியின் நற்செயல்களால் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் இந்த ஐந்தாம் வீடு. சுருக்கமாக சொன்னா, உங்களோட திறமை மற்றும் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சாவி இந்த வீடு தான். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.